இந்த வருஷத்தில் கட்டி முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க. விஷால் சார் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தாங்க. ஏன்னா ஹலோங்க, இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னா பல வருஷமாக கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஆமாங்க, அதுதான் நம்ம நடிகர் சங்க பில்டிங். பல வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க, பல கான்ட்ரவர்சி சேர்ந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க, இந்த வருஷத்தில் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அது முடியுமா முடியாதா என்னன்னு சொல்லிட்டு அங்கே கட்டிகிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த ஒரு பில்டிங்கை பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போது நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவருடைய ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதாவது அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கே இருக்குது, ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம நடிகர் சங்க பில்டிங்கையும் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஸோ முடிஞ்சால் நம்ம நடிகர் சங்க பில்டிங்குள்ளே போக பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு வெளியிருந்து காட்டுறேன் ஸோ எந்த நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு வழியாக ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அந்த ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸோ அதாவது இங்கே இருக்க பாருங்கள், விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ப்ரொடக்ஷன் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸு. ஸோ இவங்க எந்தெந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா தி ஃபேமஸ் KGF 1. ஸோ அந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது நம்ம விஷால் சார் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம யாஷ் சார் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளார அப்படி தாங்க இருக்குது, ஒரு சின்ன ஒரு வழி மாதிரி இருக்குது, அப்படியே உள்ளே போகலாம். மேலே விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு போர்டு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஒரு ஜன்னலில் தான் அந்த ஒரு போர்டு இருக்குது. இங்கேருந்து நம்ம வெறும் கனல் பார்க்க முடியுது, ஆனால் கேமராவில் தெரியலங்க. ஸோ விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி கரெக்டாக எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2013 பாண்டிய நாடு அப்படின்ற படம் தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துருச்சுங்க, துப்பறிவாளன், ஆம்பலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில படம்லாம் விஷால் சார் அவருடைய படத்தையே அவருடைய ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் எடுத்தார். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் ரொம்பவுமே பரபரப்பான இடம்னு கூட சொல்லலாங்க. ஸோ நம்மளோட பைக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா நம்ம வள்ளூர் கோட்டம், இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோயலா காலேஜ் அதெல்லாம் இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம டேரெக்டாக வள்ளூர் கோட்டம் தான் போக போகிறோம். ஸோ அதை போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடிகர் சங்க பில்டிங் தான் போக போகிறோம். ஸோ வள்ளூர் கோட்டம் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் தனியாக பாருங்கள். ஸோ ஓவராலாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷால் சார் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அந்த ஒரு பில்டிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்து அந்த நடிகர் சங்க பில்டிங்கை நோக்கி போவோம். ஸோ நம்ம ஒரு வழியாக வள்ளூர் கோட்டத்துக்கு வந்துட்டோங்க. என்னடா நடிகர் சங்க பில்டிங் காட்டுறேன்னு சொல்லிட்டு வள்ளூர் கோட்டத்தை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம வள்ளூர் கோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோவோட லிங்க்கு மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் அது போஸ்ட் ஆகுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ வாங்க ரொம்ப பேசாமல் நடிகர் சங்க பில்டிங்க்கு பார்க்க போகலாம். தெரியுதுங்களா எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இன்னமும் கட்டிக்கிட்டு தாங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் கட்டி முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி அந்த பேக் சைடெல்லாம் பூசலெல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த சைடு மட்டும்தான் அந்த இரும்பு பில்லர் தாங்க பார்க்க முடியுது. நம்ம அந்த கான்க்ரீட் பில்லரை விட இரும்பு பில்லர் வச்சு தான் மெயினாக கட்டுறாங்க போல். ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒர்க்கெலாம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அந்த சைடில் பூச வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளார இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பயங்கரமான வேலை இருக்குது போல், அப்படியே இருக்குது. ஸோ இன்னும் அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பில்டிங்கோடைய அவுட்லுக் ஃபோட்டோ நான் உங்களுக்கு மேலே சைடில் காட்டுற பாருங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது கட்டி வருமானா தெரியலங்க. ஒரு வேளை அதில் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு அவுட்லுக் வேறு கூட வரலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு பார்த்துங்க, இதுதான் நடிகர் சங்கத்தோடைய பில்டிங்கு. கிட்டத்தட்ட 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கும் மேலே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதை இந்த வருஷத்தில் கட்டி முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க. விஷால் சார் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்காருல்ல, இந்த ஒரு பில்டிங்கை கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தில் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லைங்க. தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நிறைய வேலை இருக்குது. ஸோ உள்ளார வேலை இருக்குது, இந்த சுற்றி ஒரு பூஸ் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு இன்டீரியர் வேலை நிறைய வேலை இருக்குது. கிட்டத்தட்ட இதை பல வருஷங்களாக கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கும் நிறைய ஃபண்ட்ஸு நடிகர்கள்ட்டேருந்து வாங்கினாங்க. ஸோ நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அஜித், விஜய், ரஜினி, கமல்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்து கட்டுற பில்டிங்கு இன்னமும் கட்டிகிட்டு தாங்க இருக்காங்க. பார்ப்போம். நாசர் தலைவராக இருந்தார், இப்போது விஷால் தலைவராக இருக்காங்க. இன்னும் நிறைய தலைவர்கள் மாறினாலும் அந்த நடிகர் சங்கம் பில்டிங் கட்டி முடிப்பாங்களான்னு தெரியல. ஸோ இந்த பில்டிங் கட்டி முடித்ததுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நடிகர்கள் வந்து தங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை எதனா உள்ள ஒரு நிகழ்ச்சி அதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாலும் சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நடிகர் சங்கம் பில்டிங்னு சொன்னாங்க, பல வருஷமாக கட்டிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேங்க, இப்படி தான் இருக்குது, இப்படி தான் கட்டி முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிட்டே போயிட்டு ஒரு கிளான்ஸை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. குபேரா படத்தோடைய பேனர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், சைல்டு லேபர் ப்ரோஹிபிட், அதாவது சின்ன பசங்க யாரும் வேலை செய்யலைன்னு போட்டிருக்காங்க.
என்ன தமிழில் போட்டுருக்கலாம், ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க. கிட்டக்க இருந்து பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது பில்டிங்கு. இந்த சைடு என்னமோ ஒரு பெருசாக வச்சுருக்காங்க ஒரு மிஷின் ஒன்று. இது என்ன மிஷினுன்னு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சோன்னே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி போகிறதுக்கான மிஷினாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள். கிட்ட இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளால் உள்ளே போயிட்டு தான் காட்ட முடியாது, ஆனால் இங்கேருந்து காட்டலாம். நிறைய வடக்கு நண்பர்கள் தான் வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு க்ரெயின், சின்ன க்ரெயின் மெலிசாக இருக்குது பாருங்க. அதை வச்சு தான் ஒரு சில பொருளை மேலே தூக்குவாங்க போல். இப்போ லஞ்ச் டைம்ன்றதுனால யாரையும் பார்க்க முடியலைங்க. ஒரு வேளை உள்ளே இருக்கலாம். நடிகர் சங்க பில்டிங் இப்படி தாங்க இருக்குது, பார்த்துக்கங்க. இப்போ ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நடிகர் சங்கம் அந்த ஒரு பில்டிங்கை காமிச்சிருப்பேன். ஸோ விஷால் சார் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸையும் காமிச்சிருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங்கை இந்த வருஷத்தில் கட்டி முடிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வேலை மிச்சம் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எந்த நிலவரத்தில் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஆல்ரெடி வேலை செய்கிறவங்களாம் உள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.